எல்லாருக்கும் வணக்கங்க. மழை பெஞ்சு ஈரமாக இருந்தது. இந்த ஒரு செடியை உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறக்காக இதை மட்டும் இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேங்க. முன்னாடியே நான் காய்கறிகள் மற்ற பொருட்கள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோட ஒரு குட் நியூஸுமே இருக்குங்க, அதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி தாங்க சோம்பு செடி. அப்படியே மஞ்சள் கலரில் பூக்கள் அழகாக வச்சுருக்கு. அதில் கொத்து கொத்தாக பாருங்களேன், சோம்பு வந்து காய்கள் வந்திருக்குங்க. இதுவுமே நமக்கு நல்லா பழுப்படிச்சு காய ஆரம்பிக்கும் போது அறுவடை பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பனிக்கடலை, தட்டைப்பயிறு அதெல்லாம் நான் அப்பப்போ அறுவடை பண்ணப்போ காய்கறி அறுவடை வீடியோ கூட சேர்த்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஒரு அறுவடையுமே இருக்குங்க. இந்த செடி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த பூக்கள் எல்லோ கலரில் இருக்கிறதுக்கும் சோம்பு வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்கிறதால அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் சரி ஃபஸ்ட்டு அதை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்தேங்க. இந்த காய்கள் பாருங்களேன், இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்துட்டு நம்ம நடவு பண்ணியிருந்த வெந்தயம் தாங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக தாங்க நம்ம நடவு பண்ணியிருக்கோம், அதிகமாகலாம் நடவு பண்ணலை. இப்போ இந்த செடி இதில் இருக்கக்கூடிய காய்கள் எல்லாமே காஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம அறுவடையும் பண்ண போகிறோம். பனிக்கடலை, அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு, இந்த செடி எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றா நடவு பண்ணது தாங்க. அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இதுவும் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அது கூட ஒன்றாவே நமக்கு அறுவடைக்கு வந்துருச்சுங்க. சோம்பு தான் கொஞ்சம் லேட்டாக வர்ற மாதிரி இன்னும் பச்சையாக இருந்துகிட்ருக்கு. சீரகம் கூட நமக்கு வந்திருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி செடியில் அப்படியே காய்கள் பாருங்களேன் தனியாக தெரியுது. இந்த செடியில் இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து எடுத்துக்கிட்டோம். இதில் ஒன்று அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வெந்தயம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி செடிகளில் இருந்த காய்களெல்லாம் நம்ம தனியாக பறித்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் அதிலிருந்து நம்ம க்ளீன் பண்ணி வெந்தயத்தை மட்டும் எடுத்தோம். இப்போ நம்ம கம்மியாக கொஞ்சமாக நடவு பண்ணி அதை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. நெக்ஸ்ட் டைமெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்து வைக்கும்போது அது வந்து சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பனிக்கல்லை ஆகட்டும், தட்டைப்பயிறு, இன்றைக்கி வந்து வெந்தயத்தை அறுவடை பண்ணி முடிக்கும்போது அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னு தெரிலங்க, நம்மளே அறுவடை பண்ணதுனால அப்படி ஒரு திருப்தியாகவும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இங்கே நடவு பண்ணி நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எந்த செடிகளுக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ப்ரேவுமே கொடுக்கலங்க. ஒரு சில செடிகள் நமக்கு ஓரளவுக்கு வந்து அறுவடை கொடுத்துருந்தாலும் ஒரு சில செடிகள் நமக்கு கொஞ்சம் வராதப்போ அதை கொஞ்சம் நான் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட பச்சை பயிரும் நடவு பண்ணியிருந்தோம். அது சின்ன செடியாக இருக்கும்போதே கொஞ்சம் நோய் தாக்குதல் இருந்ததுங்க. அந்த நேரத்துலேயே நம்ம வந்து ஒரு 3G கரைசல், வேப்பனை இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதிலிருந்தும் நமக்கு அறுவடை கிடச்சிருக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ வந்து பொங்கல் டைமும் கூடங்க. அடுத்த தடவை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சமாக சீரகம் நடவு பண்ணியிருந்தோம். ஒன்றுமே தெரியலன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரு அணி நல்லா முளைச்சிருந்தது. அதுக்கப்புறமா தப்புநாற்றும் எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டேங்க. அது கரெக்டாக தண்ணி விட முடியாததால் அந்த தப்புநாற்று போட்டது வரல. நம்ம நடவு பண்ணியிருந்த சீரகத்தில் ஒரு சில செடிகள் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அறுவடை வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன். அப்போ வந்து பழுப்படிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஒரு சிலது பச்சையாக இருந்ததுனால சரி கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணலான்னு விட்டது தாங்க. அப்படியே விட்டாச்சு இத்தினூண்டு அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் நம்ம பனிக்கல் அறுவடை கூடயே வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டே. ஆனால் சரி அப்புறம் பிடுங்கலான்னு சொல்லி விட்டது தாங்க. அதுக்கப்புறம் லைட்டான ஒரு மழையும் பேஞ்சிருந்தது. அதில் என்னாச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் கருப்படிச்சிருச்சுங்க. லேட்டாக தான் அறுவடை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இது வந்து நம்ம ஒரு 5-6 செடி அந்த மாதிரி தாங்க நடவு பண்ணியிருந்தோம். ஏன்னா பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ பனிக்கல்லாம் கொத்தமல்லியெல்லாம் நம்ம சைடு வந்து விவசாயம் பண்ணுறது, ஆனால் சீரகம் நம்ம சைடும் போட்டு பார்த்தது கிடையாது. சரி யூடியூப்பில் ஏதாவது இது எப்போ நடவு பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா யூடியூப்பில் எனக்கு தமிழில் எந்த ஒரு வீடியோஸுமே சீரகத்தை பற்றி அவ்வளோக்கா கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு நானே வந்து பனிக்கல்ல போடுற டைம்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நடவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவே கொத்தமல்லியெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். இந்த சீரகம் கூட பார்த்திங்கன்னா அப்படி தாங்க போட்டிருக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சீரகம் செடிகள் வந்திருக்குது, ஆனால் சின்ன சின்ன செடியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது கரெக்டான நேரத்தில் போட்டால் கொஞ்சம் பெரிய செடியாக வருமோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து சீரகம் வந்திருக்கு. அதை அறுவடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்த தடவை அதை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும். இது பட்டம் பார்த்து போடுவாங்களா, என்ன மாதம் போடுவாங்க, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பனிக்கல்ல கூடயே போடலாம் வரும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுனால போட்டே வந்திருக்குங்க. ஆனால் இதுக்கு சரியான பட்டம் எது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டைம் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் போடலாம். இன்றைக்கி சாயங்காலம் சரி கொஞ்சம் நிலக்கடலை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சமாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். போன டைம் நம்ம நடவு பண்ண நிலக்கடலை நல்லா வந்துருந்துச்சுங்க. இந்த தடவை அந்தளவுக்கு பெருசாக வரல. செடிகள் சுமாராக தான் இருக்குது, சின்ன சின்ன செடிகளாகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாகவும் இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம நடவு பண்ணதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த விதைகளையும் கொஞ்சம் விதைகளை ஏதோ வந்து சாப்பிட்ருச்சு. அந்த மாதிரி நமக்கு செடிகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால பரவாயில்லன்னு சொல்லலாம். முழு அறுவடை வீடியோ போட முடியுமான்னு கூட தெரியலங்க. ஏன்னா நான் ஒரு மூலையில் பிடிங்கி இந்த மாதிரி 2-3 டைம் வேக வச்சாச்சு. இதுக்கு இடையில நான் எப்பெல்லாம் வரணும் கொஞ்சம் பச்சைக்காயை பிடுங்கி சாப்பிடுவேன். அந்த சைடு மயில் பறித்து சாப்பிடுது. இப்படியே இதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே காலி பண்ணிடுவோம் போல இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஏர் பொட்டேட்டோ தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கொடி போட்டிருந்தோம், அது இப்போ காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல ஏர் பொட்டேட்டோ வந்து நடவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நிழல்ல இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக நிறைய காய்கள் வைக்கல அப்படின்னு தோணுது. இன்னும் வெயிலில் இருந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அறுவடை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. இது வந்து நம்ம ஆரம்பத்தில் வச்ச பழைய கொடிங்க இது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தானாக முளைச்ச சின்ன கிழங்குலேருந்து வந்த கொடி தான். ஆனால் இதோட கிழங்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வரவே இல்லைங்க, சின்னதாகவே தான் வந்துருந்துச்சுங்க. இதிலிருந்து ஒரு சில கிழங்குகளையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த டைம் வந்து கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்கிற இடத்துல கிழங்கு வந்து நடவு பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இன்றைக்கி கொத்தவரங்காயும் நிறைய இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுத்ததே போன வாரமே வந்து போட்டிருப்பேங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொடுக்காமே அப்படியே வந்து வச்சுருந்தேங்க. அதனால தான் இப்போ லேட்டாகி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். லாங் வீடியோவும் அடிக்கடி நம்ம தொடர்ந்து போடுற அளவுக்கு பெருசாக வெரைட்டியாக நம்ம வந்து செடிகள் வைக்கல. அதாவது கொடி காய்கறிகள் பார்த்திங்கன்னா எதுவுமே வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த செடிகள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் லாங் வீடியோவே போட்டுட்ருக்கோம். அதனால் லாங் வீடியோ லேட் ஆனாலும் சரி, நம்ம இனி வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாச்சும் ரெகுலராக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க இருக்கேன். இல்லை வேறு ஏதாச்சும் கண்டென்ட் மாற்றி ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தாங்க ஆரஞ்சு செடி. அதில் பாருங்களேன் ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்குது. இந்த செடி இன்னும் பெருசாக அந்தளவுக்கு வளரல, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு குட்டி பிஞ்சு வந்து வச்சுருக்குது. ஆனால் இதை விட பெரிய செடி அந்த சைடு இருக்கும், ஆனால் அதில் எந்த பிஞ்சுமே வைக்கலைங்க. பக்கத்தில் இருந்த அத்தி செடியில் நிறைய காய்கள் இருந்தாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது, ஃபுல்லாக வந்து கிளிகளே சாப்பிட்ருது. இன்றைக்கி லைட்டாக அந்த எல்லோ கலரில் இருந்த ஒரு 2 பழம் மட்டும், அது பழம்னு சொல்ல முடியாது, இன்னும் பழுக்கலை, அதை மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பொரியல் தட்டை தாங்க. இந்த டைமில் வந்து நடவு பண்ணப்போ செடிகள் நல்லா வந்திருந்தாலும் நமக்கு வந்து பேன் தொல்லை வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. காய்கள் நல்லா வச்சுருக்கும் போது பேன் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு, கையிலேயே தொட முடியலைங்க. அதனால் பெருசாக அறுவடையும் பண்ணலை, வீடியோலையும் காட்டலைங்க. இப்போ ஓரளவுக்கு பெயின் தாக்குதல் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் செடியே பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. அதில் இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் இருந்துச்சுங்க, நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காய்களும், கொஞ்சம் காய்கள் வந்து கொஞ்சம் முத்தி இருந்துச்சு. நம்ம வந்து பொரியல் தட்டை விதைகள் வந்து அந்த மாதிரி முத்தி இருக்கிறதும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த காய்கள் கொஞ்சம் அந்த காய்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சமாக பறிச்சேங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஈரமாக இருந்திருக்கும். போன வாரம் தான், ஆனால் இந்த வீடியோ லேட் பண்ணி போடுறேன் இல்லைங்களா. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மழை நல்லா பெஞ்சிருந்ததுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர், அங்கே மழை பெஞ்சுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, லைட்டான மழை தான் அடுத்த நாள் வந்துச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டிருந்தோம், அது அந்த அளவுக்கு பெருசாக வளரலை. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் நடவு பண்ணப்பவே நீங்கள் இந்த இடத்த பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம நடந்துட்டு இருந்த இடம் தாங்க. நல்லா மண் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, கெட்டியாக இருந்துச்சு. லைட்டாக கொத்திட்டு அப்படியே நடவு பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ தாங்க கொஞ்சம் களைகளுமே இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா அந்த தொய்யக்கீரை வந்து அறுவடை பண்ணியிருப்போம், அது இங்கே தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கூட பார்த்திங்கன்னா முளைச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறமா வழக்கமாக நம்ம அறுவடை பண்ணக்கூடிய கத்திரிக்காயும் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் விதைக்காக எடுத்திருந்தோம் இல்லைங்களா, பாம்பு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை கத்திரி, இந்த விதைகளெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி சிறகவரையும் எடுத்தாச்சுங்க. இதில் ஒரு சிலர் தமட்டவரை கேட்டிருந்ததால் அது வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் விதைக்கி விட்டுருந்தோம். அந்த காய்களெல்லாம் நல்லா முத்தி இருக்குங்க, இன்னும் வந்து காயணும். அதுக்கு இடையில தான் இந்த மழை பெஞ்சிருக்கு. செடியெல்லாம் கொஞ்சம் மண்ணில் தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்து அதில் இருக்கிற விதைகள் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இந்த வெரைட்டி கத்திரிக்காய் சீட்ஸும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நம்ம காய்கள் வந்து இதில் ஏதோ கடிச்சு வச்சுருதுங்க. அப்படி இருந்தும் நான் ஒரு சில காய்கள் விட்டது கடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பெருசாக மழையும் பேஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் எடுக்க முடிஞ்சால் எடுத்து அதையும் இந்த விதைகளோட கேட்டவங்களுக்காக தரேன். இல்லை அப்படின்னா மீதி விதைகளை மட்டும் தர்றேங்க. இப்போ நம்மளோட மாமரமும் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க. போன சீசன் நல்லா பெருசாக காயே வைக்காமல் இருந்துச்சு இந்த மரம், இப்போ நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. மாங்காய், புளியங்காய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இதெல்லாம் யாராவது சாப்பிட்றத பார்த்தாலே போதுங்க, நமக்கு வந்து அப்படியே லைட்டாக எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம சாப்பிடாட்டியும் அடுத்தவங்க மாங்காய், புளியங்காய் இதெல்லாம் வாயில் கடித்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணியிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் தமட்டவரை இருந்ததுங்க, அதையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த செடி வந்து நம்ம 2ஆவதாக நடவு பண்ண செடி தாங்க. ஃபஸ்ட்டு இருந்த பெரிய செடி வந்து அந்த சைடு இருக்குது, அதில் தான் நம்ம விதைகளுக்காக நிறைய காய்கள் விட்டுருந்தோம்.
இந்த தமட்டவரையும் அப்படி தாங்க, ஒரு செடி இருந்தால் போதும், தொடர்ச்சியாக பூக்கள் வைக்க காய்கள் காய்க்க அப்படின்னு ஓரளவுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க. அடுத்ததாக இது வந்து ஆப்பிள் பியர் இலந்த அப்படிங்கிறது தாங்க. இது வந்து போன தடவை நமக்கு கொஞ்சம் அறுவடை கொடுத்துருந்தது. இந்த டைம் நல்லா செடி நல்லா பெருசாகிருச்சுங்க, பூக்கள் நிறைய வச்சுருக்கு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேனீக்கள் பறந்துகிட்டே இருக்குங்க. இது போன தடவை அறுவடை பண்ண கற்பூரவள்ளி வாழை தாங்க. அதிலிருந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் நான் சொன்ன சூப்பரான குட் நியூஸ் இது தாங்க. மியாசகி மாமரத்தில் காய்கள் வச்சுருந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டினப்போ நிறைய பூக்கள் இருந்தது, அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொட்டிருச்சு. இந்த இடத்துல மட்டும் நமக்கு கொஞ்சம் காய்கள் வச்சுருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த காய் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. நார்மலான நம்ம மாங்காய் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், இது கொஞ்சம் ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் தெரியுதுங்க. யூடியூப்பில் இதுதான் கிலோ வந்து லட்சக்கணக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாமரம் தான், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது இப்போ காய்கள் வச்சுருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பழத்தை அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னே சொல்லணும். பழம் கிடைக்குமா அப்படின்னு தெரியலங்க. கிளிகள் பூரா அந்த பெரிய மாமரத்தில் நிறைய காய்கள் இருக்கிறதால அங்கே போயிட்டு இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அது பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஏதாவது கவர் அந்த மாதிரி கூட கட்டி பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த பழங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி ஆன்லைனில் ஏதாவது நல்ல கவர் இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனலில் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். அதை வந்து பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி கவர்ஸ் வாங்கி போட்டு பார்க்கலாம். பாம்பு கத்திரிக்காயும் இன்றைக்கி இருந்துச்சுங்க, அதையும் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த செடியில் வந்து நம்ம விதைக்காக காய்கள் விடலை, வேறு அந்த சைடு இருந்த செடிகளில் தாங்க விட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஒரு செடியிலையும் காய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம விதைக்காக விட்டுருந்ததுலேயும் காய்கள் இருந்துச்சுங்க. எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம். இந்த கத்திரிக்காய் விதை மற்ற விதைகளெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் சீக்கிரமாகவே அந்த விதைகளெல்லாம் அனுப்பலான் இருக்கிறோம். எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து அடுத்து ஏதாவது வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்படியே கீரையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. கீரை கொஞ்சம் ஓட்ட உடசலமாக தான் இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணி நல்ல இலைகள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பறிச்சிட்ருக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த கீரையை கொஞ்சம் பருப்பில் போடலாம் அப்படின்னு தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல கீரை வந்து நிறைய இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல இலைகள் கொஞ்சம் பறித்து நம்ம வந்து பருப்பில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் மரம் கூட பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுருந்துச்சு. நம்மளோட காய்கறி அறுவடையும் நம்ம வந்து முடிச்சாச்சுங்க. வாங்க என்னென்ன காய்கறிகள் மற்றதெல்லாம் என்ன அறுவடை பண்ணோங்கிறத பார்க்கலாம். நம்ம அறுவடை பண்ண வெந்தயம் தாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இவன் வந்து அந்த குச்சி எடுக்காமல் இந்த கம்பியை வச்சு லைட்டாக தட்டிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம குச்சி வச்சு அடித்தோம் அப்படின்னா கீழே அந்த வெந்தயம் மட்டும் நமக்கு தனியாக வந்துடுங்க. இது வந்து இந்த கம்பியில் லைட்டாக அடித்ததுனால ஒரு சில காய்கள் அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி விளக்குனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொலி, அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் கைகள்லேயே நல்லா ப்ரெஸ் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மீதி அதில் இருந்ததும் நமக்கு வந்து சுத்தமாக வந்து வெந்தயம் தனியாக நமக்கு கிடச்சிருச்சு. குச்சி வச்சு கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அடித்து விட்டாலே போதும், வெந்தயம் தனியாக கிடச்சிருங்க. இவன் வந்து விளையாண்டுட்டு லைட்டாக அடித்து விட்டுருந்தான். சரி, நானும் இத்தினூண்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ப்ரெஸ் பண்ணி இருந்ததை ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. நான் இதை அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெயிலே அடிச்சிட்டு இருந்ததுங்க. அதனால் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி உட்காந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வெயில் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு 6 மணி அந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நிஜமாகவே நம்ம வந்து தட்டைப்பயிறு, இந்த வெந்தயம், இந்த பனிக்கல்லை இதெல்லாம் அறுவடை பண்ணது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு பொருளையும் நம்ம கையால் எடுத்து நம்ம உள்ளே வைக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெந்தயத்தையும் இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் முறத்தில் வந்து ஒரு வீசி வீசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலே போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தாங்க தோல் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து சூப்பராக வந்து வெந்தயம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இந்த லைட்டாக இருக்கிறத காலையில் வந்து முறத்தில் வந்து வீசி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ வெந்தயத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நம்மளோட காய்கறிகள் அறுவடை என்னென்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டமட்டா வரை, அது கூடவே வந்து பாம்பு கத்திரிக்காய், கொத்தவரங்காயும் நிறைய இருந்துச்சுங்க. கொஞ்சம் பொரியல் தட்டை, கொஞ்சம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அத்தி பழம், ஏர் பொட்டட்டோ, கத்திரிக்காய், கொஞ்சமாக தக்காளியும் இருந்துச்சு, அதையும் பறிச்சிருந்தேன். வாழைத்தண்டு, கீரை, அதுக்கப்புறம் நிலக்கடலை அப்படின்னு ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சு. இந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களுக்கு இதில் பிடிச்ச வெஜிடபிள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.